அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் இந்த 7 செடி மற்றும் மரங்களை வைக்கக்கூடாது. வீட்டில் இந்த செடி கொடிகளை வளர்க்கிறதுனால நம் வீட்டில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த செடிகளை இன்டோர் பிளான்டாகவோ அல்லது வீட்டில் முன்பகுதியிலேயோ இந்த செடிகள் மற்றும் மரங்களை வளர்ப்பதன் மூலமாக நம் வீட்டில் நெகட்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்திய பண்பாட்டில் வீடு அப்படிங்கிறது சுவர், கதவு, ஜன்னல், ஃபர்னிச்சர் இது மட்டும் இல்லைங்க. நம் வீட்டோட செடி கொடிகள், மரங்கள் இவைகளும் நம் வீட்டில் முக்கியமான தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. இவைகளில் நம் வீட்டில் நேர்மறை சக்தியை சமநிலைப்படுத்தக்கூடிய செடிகளை நாம் வளர்க்க வேண்டியது அவசியம். தற்போதைய காலகட்டத்தில் நம் வீட்டில் நிறைய செடிகளை இன்டோர் பிளான்டாக வைத்திருப்பது ரொம்பவே சகஜமாக இருக்குது. இந்த வீடியோவில் எந்த 7 செடிகளை நாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நான் தகவல் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம் சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதில் முதலாவதாக கள்ளிச்செடி. கள்ளிச்செடியை வீட்டில் வளர்க்குறது இது பெருசாக இதுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவைப்படாது. ஆனால் இந்த செடியினால் எந்தவித பயனுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சில வீடுகளில் கள்ளிச்செடியை வளர்க்குறது ஒரு பழக்கமாக இருக்குது. இந்த கள்ளிச்செடியை வளர்க்குறது அட்ராக்ட் பண்ணும். அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டென்ஷன், கோபம், உறவுகளில் விரிசல், பிரச்சனைகள் இதை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இதை இன்டோர் பிளான்டாகவோ வீட்டுக்குள்ளேயோ அல்லது வீட்டின் முன்பகுதியிலேயோ இந்த கள்ளிச்செடியை வளர்க்கக்கூடாது. அதே சமயம் டெரஸ்லேயோ அல்லது பின்பகுதியில் கார்டன்லேயோ வளர்க்கலாம். அடுத்தது இரண்டாவதாக பொன்சாய் மரங்கள். பொன்சாய் மரங்கள் சிறிய சைஸ் மரங்கள், அதாவது வளர்ச்சி குறைக்கப்பட்ட மரங்கள். செயற்கையாகவே இந்த மரங்களில் வளர்ச்சியை குறைச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான மரங்களை வீட்டில் வைக்கிறது வாஸ்து சாஸ்திரப்படி ரொம்பவே தவறு. இது நம் வீட்டில் தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த பொன்சாய் மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது. அதே சமயம் வீட்டின் வெளிப்பகுதியில் வளர்க்கிறது பற்றி ஒன்றும் இல்லை. அடுத்தது மூன்றாவதாக காய்ந்த மற்றும் காய்ந்த சருகிய அழுகிய செடிகள். நம் வீட்டில் பூஜை அறை மற்றும் கிச்சனில் கூட இதை நாம் அடிக்கடி சொல்லுவோம். காய்ந்த பூக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. அதே சமயம் மரங்களில் நம்ம வீட்டில் உள்ளே வைத்திருக்கிற செடிகள், பூக்கள் காய்ந்து போனது மாதிரி இருக்கக்கூடாது. அன்றாடம் ஃப்ளவர் வாஷ் வைக்கிறவங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவை வைக்கிறது தான் நல்ல எனர்ஜி தரக்கூடியதாக இருக்கும். அதனால் காய்ந்த சருகான இருக்கிற பூக்களையோ செடிகளையோ நம் வீட்டில் வச்சிருந்தா அதை உடனடியாக நாம் அகற்றிவிட வேண்டும். அந்த மாதிரி காய்ந்த செடிகள் நம் வீட்டில் இருக்கும்போது பழைய தேவையில்லாத நினைவுகள் நம்மளை ஆக்கிரமித்து கொள்ளும். அதனால் ப்ரெசண்டில் நம்ம நல்ல விதமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த காய்ந்து போன சருகு பூக்களையோ செடிகளையோ வீட்டில் வைக்கக்கூடாது. அடுத்தது நான்காவதாக புளிய மரம் மற்றும் பருத்தி செடிகள். இதை புளிய மரத்தை வீட்டில் வைக்கிறது நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். புளிய மரங்களில் பேய், ஆவிகள் இருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்வதுண்டு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, புளிய மரம் மற்றும் பருத்தி செடிகள் நெகட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியதாக இருக்கிறது. இது ஆவிகளோட நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதை வைக்கிறது நல்லதில்லை. பொதுவாகவே இது சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடக்கூடிய ஒரு தாவரம் இரவு நேரங்களில் இந்த புளிய மரம். அதனால் இந்த புளிய மரத்தை வீட்டுக்கு அருகில் வைக்கிறது நமக்கு சுகாதாரப்படி ஆரோக்கியத்துக்கு நல்லதே இல்லை. அதனால் புளிய மரம் வீட்டுக்கு அருகில் இருந்தது அப்படின்னா அந்த மரம் இருக்கிற பகுதியில் வீடு கட்டுறதே சரியில்லை, அல்லது இந்த புளிய மரத்தை அகற்றி விடுவது நன்று. அடுத்தது ஐந்தாவதாக எருக்கு எப்போவுமே தற்போதைய காலகட்டத்தில் நிறைய வீடுகளில் எருக்கு செடியை பார்க்க முடியுது. இது வைக்கவே கூடாது. விஷத்தன்மை உள்ள செடி இது. அதனால் இதை வீட்டில் வைக்கிறதுனால வீட்டில் இருக்கிற மனிதர்களுக்கு அவங்களோட உறவுகளில் பிரச்சனை வரும். சந்தோஷம், துக்கம் என மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டி அவங்க வாழ்க்கையில் இருக்காது. இதில் இருக்கிற நச்சு, இதில் இருக்கிற விஷம் குழந்தைகளுக்கும் வளர்ப்பு பிராணிகளுக்கும் எப்போவுமே ஆபத்து தரக்கூடியதாக இருக்குது.
அதனால் எருக்கஞ்செடிகளை வைக்கிறது நல்லதே இல்லை. அடுத்தது ஆறாவது நம்ம அனைவருக்குமே தெரியும், மருதாணி செடி ரொம்பவே நல்லது அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதோட இலைகள் இதை வரைச்சி பூசினா நமக்கு தரக்கூடிய அந்த சிவப்பு நிறம் இதெல்லாம் நல்ல விசேஷங்கள், திருமணங்கள் போன்ற சுப காரியங்களுக்கு நாம் இது யூஸ் பண்ணுறது போலவே சில மதங்களில் இதை இறப்புக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த மருதாணி செடி மற்றும் மரங்களை வீட்டில் முன்பகுதியிலோ அல்லது வீட்டின் இண்டோர் பிளான்டாவோ இதை வளர்க்குறது நல்லதே இல்லை. இது இதை வளர்க்கிறது சரியில்லை என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. இதை முன்பகுதியில் வளர்க்கிறது சரியில்லை. அதே சமயம் இதை கொல்லைப்பகுதியில் வளர்க்கிறத பற்றி வேறு எதுவும் இது கிடையாது. ஆனால் இது சகுனம், வீட்டு முன்னாடி வைக்கிறது சகுனம். இது நல்ல சகுனம் கிடையாது. அடுத்தது 7வதாக அரச மரம், அத்தி மரம் இவைகள்லாம் ரொம்பவே புனிதமான மரம். ரொம்ப நல்ல ஒரு கோவில் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய இந்த மரம். இதை வீட்டில் வைத்திருந்தால் அதோட புனிதத்தன்மையை நாம் கெடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டிற்குன்னு ஒரு சில சாஸ்திரங்கள் இருக்குது. இதை அரச மரத்துக்கு இருக்கிற சாஸ்திரத்தை நாம் குறைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த புனிதத்தன்மையை. அதனால் இதை வீட்டுக்கு அருகில் அரச மரம், அத்தி மரம் போன்றவைகளை வளர்ப்பது நல்லதே இல்லை. ஆகவே இது போன்ற செடிகளை நம் வீட்டின் உள்ளே அல்லது வீட்டின் முன்பகுதியில் வளர்க்கிறது இயற்கைக்கு மாறானதாகவும் நம் கலாச்சாரத்திற்கும் ஒத்து வராததாகவும் இருக்கிறதுனால இதை வாஸ்து சாஸ்திரம் இந்த 7 செடிகளை மற்றும் மரங்களை வளர்ப்பது நல்லது அன்று என்று கூறுகிறது. ஆகவே இதுதான் நண்பர்களே, இது போன்ற செடி மற்றும் மரங்களை வீட்டுக்குள் அல்லது வீட்டின் முன்பகுதியில் வைத்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாரேனும் வளர்த்து வந்தார்களானால் அவர்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.